காலையில 6 ஹவர்ஸ் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நான் போய் படுத்து தூங்கிட்டேன். ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சு தான் எந்திரிச்சேன். எந்திச்சதும் என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறதுன்னு ஐடியாவே இல்ல. ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு அவகேடோ பாதியா கட் பண்ணது. ஆல்மோஸ்ட் 2 டேஸா உள்ள இருந்துச்சு. நல்லா பழமாயிட்டு இருந்துச்சு. சரி ஓகே, அவகேடோ வச்சு குவாக்கமோலி பண்ணி பிரெட்ல போட்டு சாப்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குயிக்கா அத செய்ய ரெடி ஆயிட்டேன். இந்த சாப்பிங்லாம் எல்லாரும் எப்படி தான் பண்றாங்கன்னு தெரியல. பண்ணவே முடிய மாட்டேன்து. எனக்கு சுத்தமா வரதே இல்ல. அதுவும் இந்த டொமேட்டோஸ்லாம் சாப் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஃபைன் சாப்பிங்லாம் நான் யோசிப்பேன், எப்படிடா இந்த ஷெஃப்ங்கலாம் பண்றாங்க? ஓகே, அவங்க கத்துட்டு வந்தனால செய்றாங்க அப்படின்னு நெனச்சிட்டுருப்பேன். பட் எங்க மாமியாரே வந்துட்டு அந்த ஒரு பூண்ட அவ்ளோ பொடி பொடியா கட் பண்ணுவாங்க. எனக்கு சுத்தமா வராது. அப்புறம் தான் யோசிப்பேன், ஓகே, இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ்ல வர்றது. நம்மளுக்கு வரமாட்டேன்து. மேபி பழக பழக வந்துரும் அப்படின்ட்டு இப்ப தான் நான் சுமாரா ஆனியனே சாப் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அந்த அவகேடோல சாப் பண்ண ஆனியன், கொரியாண்டர், டொமேட்டோ, ஒரு சில்லி, பெப்பர் பவுடர், ஜீரா பவுடர், சால்ட், அதுக்கப்புறமா லெமன் ஜூஸ் ஆட் பண்ணணும். பட் என்கிட்ட லெமன் இல்ல. கல்யாணத்துக்கு முன்னாடியெல்லாம் வீட்ல எங்க அம்மா என்ன சமையல் செஞ்சாலுமே ஏதாவது ஒரு குறை சொல்லிட்டே இருப்போம். "அம்மா இப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்க, இன்னைக்கு ஸ்பெஷல் இல்லையா?" அப்படி இப்படின்னு ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டே இருப்பேன். இப்போ நான் சமைக்கும்போது தான் தெரியுது அதோட கஷ்டம் என்னன்னு. ஒரு நைட்டு முன்னாடியே வந்துட்டு நானு ஆ காலையில ஆறாக்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, லஞ்சுக்கு என்ன செய்ய போறேன்னு நான் பிளான் பண்ணாம படுத்துட்டேன்னா, அன்னைக்கு நைட் எல்லாம் எனக்கு தூக்கமே வராது. காலையில ஏஞ்சப்பறம் கூட பெட் மேல அப்படியே உட்காந்துட்டு இருப்பேன். ஒரு 10 நிமிஷம் என்ன செய்றது? என்ன செய்றதுன்னு கம்ப்ளீட் பிளாங்க் ஆயிடும். ஒரு ப்ரீவியஸ் நைட்டு நம்ம அந்த ப்ரிப்ரேஷன் பண்ணலன்னா, இப்ப தான் தெரியுது சமைக்கிறது எவ்ளோ கஷ்டம். நம்ம அம்மாலாம் நம்மளுக்கு டெய்லி வெரைட்டி வெரைட்டியா லஞ்ச் பாக்ஸும், டின்னரும் வீட்ல குடுக்கும்போது, நம்ம ஏதாவது ஒரு குறை சொல்லிட்டே இருப்போம். இப்போ நம்ம அந்த நிலைமையில இருக்கும்போது தான் தெரியுது, சமைக்கிறது அதுவும் டெய்லி வெரைட்டி வெரைட்டியா சமைக்கிறது எவ்ளோ கஷ்டம்னு. என் பொண்ணுக்கெல்லாம் இப்ப புரியாது. இந்த வீடியோவ அவ வளர்ந்த அப்புறம் நான் அவளுக்கு போட்டு காமிப்பேன். மேபி ஐ திங்க் பெஸ்ட் பிராக்டிஸ் என்னன்னா, குழந்தைங்க வந்துட்டு கொஞ்சம் வளர்ந்த உடனேவே அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா குக்கிங் சொல்லிக் குடுக்கணும்னு நெனைக்கிறேன். ஏன்னா, நான் கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் சுத்தமா சமையல் தெரியாது. அதனால தான் நான் இப்ப இவ்ளோ கஷ்டப்படுறேன். ஸோ சமையல் கத்துக்கிறதும் வந்துட்டு ஒரு பேசிக் நீட் இல்லையா? ஸோ என்னோட பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. இப்போ கண்டிப்பா நான் காஃபி இல்லாம பிரேக்ஃபாஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆவாது. ஆனா வீட்ல வந்துட்டு ஃபில்டர் காஃபி செய்றதில்ல. யூசுவலாவே ரொம்ப காலமா அந்த இன்ஸ்டன்ட் காஃபி தான் யூஸ் பண்ணிட்டுருக்கோம். ஸோ யூசுவலா நான் நியர்பை சவுத் இண்டியன் ரெஸ்டாரண்ட் எது இருக்கோ, நான் அங்க போயிட்டு காஃபி குடிச்சிடுவேன். எனக்கு ரொம்ப கிரேவிங்ஸா இருந்துச்சுன்னா. ஸோ இங்க ரீசென்ட்டா கம்மனல்லில இருக்கிற மெட்ராஸ் டிஃபன்ஸ்ன்ற ரெஸ்டாரண்ட்ல ஃபில்டர் காஃபி எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. எப்பலாம் தோணுதோ என்னால முடியலனாலும் நான் ஆர்டர் பண்ணியாவது குடிச்சிடுவேன். வீட்லயே கேட்பாங்க, "ஒரு காஃபி ஆர்டர் பண்ணி குடிக்கிறியான்னு?" சொல்லிட்டு. பட்டு ஃபில்டர் காஃபில இருக்கிற டேஸ்ட் கண்டிப்பா இன்ஸ்டன்ட் காஃபில கிடைக்கவே கிடைக்காது. நார்மலா எப்பவுமே கிளாஸ்ல இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் போட்டுட்டு, பால் கலந்து குடிச்சிடுவோம். பட்டு அப்படி குடிக்கிறத விட நான் இந்த மாதிரி செஞ்சு குடிக்கும்போது, எனக்கு அந்த இன்ஸ்டன்ட் காஃபி கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் ஆகுற மாதிரி ஒரு ஃபீல். எனக்கு இப்படி பண்ணி குடிச்சா தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ கொஞ்சம் சர்க்கரை, அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ராவா இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர், அப்புறம் கொஞ்சம் பால், சூடா இருக்கிற பால் கொஞ்சமா போட்டு அத நல்லா பீட் பண்ணணும். நல்லா எக்கு பீட் பண்ற மாதிரி பீட் பண்ணிட்டே இருக்கணும். ஆ அது ஒரு மாதிரி ஒரு திக்கான டிகாக்ஷன் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறமா அதில பால் ஊத்தி மிக்ஸ் பண்ணி, ஆ எக்ஸ்ட்ராவா எனக்கு எவ்வளோ தேவையோ இன்னும் கொஞ்சம் காஃபி பவுடர் போட்டு நான் குடிப்பேன். ஸோ இப்படி பண்ணி குடிக்கிறது நிஜமாவே அந்த காஃபி ரொம்ப பெட்டராவே இருக்கும். சீக்கிரமாவே ஒரு காஃபி மெஷினோ, அப்படி இல்லன்னா அந்த ஃபில்டர் காஃபி பண்ற செட்டோ நான் கண்டிப்பா வாங்கியே ஆவணும். ஃப்ரெஷ்ஷா ஆ காஃபி பீன்ஸ பவுடர் பண்ணி, அதுலேருந்து டிகாக்ஷன் எடுத்து ஒரு ஃபில்டர் காஃபி செய்றதோட அந்த ஃப்ளேவரே வந்துட்டு அன் அன்னைக்கோட மார்னிங் மூட என்ஹான்ஸ் பண்ணிடும். நம்மளுக்கு கண்டிப்பா எனர்ஜி குடுக்கும். ஸோ நான் ரொம்ப கிரேஸியான காஃபி பெர்சன். அதுவும் ஃபில்டர் காஃபினா எனக்கு உயிரு. மூடு சரியில்லனாலும், தலை வலிக்குதுனாலும், இல்ல லேசியா இருக்கனாலும், சந்தோஷமா இருக்கனாலும், எப்படி இருந்தாலுமே ஒரு ஃபில்டர் காஃபி குடிச்சாலே
என்னோட டே கம்ப்ளீட் ஆயிடும். இப்போதைக்கு நான் இன்ஸ்டன்ட் காஃபி வச்சு மேனேஜ் பண்ணிட்டுருக்கேன். கூடிய சீக்கிரம் ஃபில்டர் காஃபி நானே ரெடி பண்றேன். ஸோ காஃபி ரெடி, பிரெட் டோஸ்ட்டும் ரெடி. அவ்வளோதான். அது எல்லாமே சாப்பிட்டுட்டு நான் இன்னைக்கு என்னோட டேவ ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ண போறேன். தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. பாய்.